நண்பர்களே, எல்லோருக்கும் கேஎன் வேலன் ஆடியோ, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர். இது பார்த்தினா நம்ம வாங்கி கொடுத்த ஆம்பு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் வந்துடுச்சு. இது வாங்கி கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2-3 மாதம் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஒரு 4 மாதம் கிட்ட தான் ஆகும். கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்ட்டு எடுத்து வந்தார். நம்ம வாங்கி கொடுத்தது தான். இது நம்ம பண்ணுறதில்ல, இது நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கி கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பெட் ஐசி போயிடுது பாருங்கள், கழட்டி வச்சுருக்கேன். 2 பெட் ஐசி போயிடுது. அதை மாற்றிட்டு நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இப்போ ரன்னிங் ஆகுது. ஒரு கஸ்டமர் கேட்டார், நான் இந்த மாதிரி பாடலண்ணா அப்படின்ட்டு. சரி, எட்னாலண்ணா அப்படின்ட்டு சுவிட்சு எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள், எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இது ஆன் ஆகலைன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னாரு. சரி, பார்த்துக்கலாம் பீஸ் ஹோல்டரு உங்களுக்கு பீஸ் ஹோல்டரு அந்த அந்த பெட் ஐசி 2 போயிடுது. பீஸ் ஹோல்டர் நம்ம போட்டு பார்த்தா அது ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது, அடிக்கடி போய்ட்டு. அப்புறம் டிரான்சிஸ்டர் செக் பண்ணேன், ஐசி செக் பண்ணும்போது ஐசி போயிருந்தது. அதை மாற்றிட்டேன். அதை மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம வாங்கி கொடுத்த ஆம்புன்றதுனால, நம்ம வாங்கி கொடுத்ததுனால இது கொஞ்சம் நான் ஒர்க் பார்க்குறேன். இது ஃபுல் ஒர்க்கு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது 2 ஐசி போனதுனால அந்த ஐசியை மட்டும் நம்ம மாற்றிட்டேன். அது மாற்றினதும் இது ரன்னிங் ஆகுது. அதனால் இது மாதிரி எதுவும் என்கிட்ட எதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இதை போட்டால் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குவீங்க. எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதுதான் பெஸ்ட்டு. நம்ம அது இதுன்னு அரையும் குறையும் ஒன்று சொல்லிக்கிட்டு அது இருக்கிறத விட தெரியாதுன்ட்டு போயிட்டால் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இதை பற்றின முழு இதுவும் தெரியாது. அதனால் நான் தெரியாதுன்னு சொல்லி இதை பற்றி நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இந்த பிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னு நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்காங்கன்னா, நம்மக்கிட்ட இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலையும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு மாதம் விட்டு ஃபோன் பண்ணியெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அந்த இதுக்கே போகிறதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மெட்டீரியலும் இல்லை, அந்த மெட்டீரியலை நம்ம இதுவும் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ஒர்க்கே எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால தான். ஏன்னா அதுவே ஒன்று பண்ணுறேன்னா அது ஒழுங்காக பண்ணிவிட்டு போகணுன்றது என்னது, அதையும் இதையும் போட்டுட்டு பொழக்க வேண்டான்றது என்னுடைய முடிவு. என்னென்னா இதை வாங்கி தான் நான் கொடுத்தேன், இதை ரெடி பண்ணுறது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. இதை ரெடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கக்கிட்ட ரெடி பண்ணிட்டாங்க. இது நம்ம போட்டனால ஒரு வீடியோவை நான் போடலாம் அப்படின்னால போட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 150 வாட்ஸ்னால் 150 வாட்ஸுக்கு என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்பு கொஞ்சம் ஹெவியாக வாங்கிட்டு ஸ்பீக்கர் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து கரெக்டான ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லோ குவாலிட்டியில் ஆம்பை வாங்கிட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது அது. ஏன்னா ஆம்பு கொஞ்சம் லோடு ஜாஸ்தி இருக்கிறத வாங்கிட்டு நீங்கள் ஸ்பீக்கரை கொஞ்சம் லோடாக வச்சிங்கன்னா அதுக்கு ஈவனாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் என்னுடைய இது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா ப்ராப்ளம் வர்றதே அதனால தான். ஒன்றுக்கும் மேட்ச் இல்லாமல் போகிறதுனால தான் ஆம்பு ப்ராப்ளம் வருது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே. இது கொஞ்சம் ஒரு வீடியோவை போடணும்னு தோணுச்சு, அதை போட்டேன். இதை பற்றின எந்த ஒரு விளக்கமும் என்கிட்ட கேட்காதீங்க. இது சின்ன ஒரு இதுக்காக நான் பண்ணி கொடுத்தது எல்லாமே இதான்றது சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட நான் வாங்கி கொடுத்தது தான் இது. அதனால் ப்ராப்ளம் வந்துச்சுன்றது சொல்கிறதுக்காக. ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுன்னா அவங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் எல்லாமே தெரியாமல் திருக்கியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பாக்ஸை எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் லோடு ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த டிரான்சிஸ்டர் போயிருக்கு லோடு ஜாஸ்தியானதுனால. வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. எல்லாம் கரெக்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு இதில் அந்த ஒரு ஐசி மட்டும் மாற்றிருக்கோம், ரன்னிங் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நண்பர்கள்.